ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இங்கே பாருங்க, நானும் பாப்பாவும் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டுக்குள்ளே தான் வந்திருக்கிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெரண்டப்பா பாருங்க, பெரண்டு பறிச்சுட்டு இருக்கிறார். வேலி செடி இருக்குன்னா தெரில. பாருங்க, இந்த முள்ளுக்குள்ளையெல்லாம் பொறிச்சிட்டு வரா. எப்படி சுற்றி வண்டி ஒரு பக்கம் நிறுத்திக்கிட்டு வரோம். பாப்பா ஆய் சொல்லியிருந்தாங்க. ம் பாருங்க, பெரண்டை பாருங்க எவ்வளோ பொறிச்சிருக்கோம். ஒரு பையே பொறிச்சிருக்கோம். இந்த பையிலேயே சரி என்ன பண்ணுறதுங்க, கீரை இல்லை. அதனால் சரி பிரண்டையாவது பொறிச்சு விற்கலாம். சும்மா இருக்க முடியலைங்க. காசு சம்பாரிச்சிட்டு சும்மா இருந்தோம்னா கஷ்டமாக இருக்குது. நம்ம செலவெல்லாம் எப்படி சமாளிக்கிற அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. அதனால தான் பிரண்டை பொறிக்க வந்தேங்க. தோட்டத்தில் பார்த்திங்கன்னா கீரை வந்து வெயில் இருக்கிறதுனால கீரையும் நல்லா வளர மாட்டேங்குது. அவங்களும் கொஞ்சம் சிரமப்படுறாங்க. தண்ணி இல்லாத இருக்கிறாங்க. மழை பெஞ்சா தண்ணி இருக்குது. அதனால் ரொம்ப சிரமப்படுறாங்க. கீரை பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் கொடுக்குறாங்க. எனக்கு கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. நம்ம அன்றைக்கி வேலை செய்யாத நம்ம இருந்தால், ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேலை செய்யலான்ட்டு இருக்கேன். ஆனால் கீரை இல்லைங்க. பாருங்க, பாப்பா இங்கேயெல்லாம் போய் இது பண்ணிட்டு பொறிக்கிற பாருங்க. இந்த தங்க இங்கே வா. இங்கே பிரண்டை இருக்குதுங்க. பாப்பா அங்கே போயிட்டா. இங்கே இருக்கு பாரு. இங்கே பாருங்க, அடி முள்ளெல்லாம் இருக்குது பாருங்க. இந்த முள்ளுக்குள்ளையெல்லாம் போய் பிரண்டையை பொறிக்கிறோம். கை காலில் இங்கே பாருங்க, ரத்தம் பாருங்க தெரியுதுங்களா? ரத்தத்தோடு நம்ம இது பண்ணுறோம். ஆனால் மக்கள் வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இதுக்கு இவ்வளோ விலை அப்படிம்பாங்க. என்ன பண்ணுறது, நம்ம வந்து ஈஸியாக கம்மியாக கிடச்சுன்னா ஒரு ரூ. 5 லாபம் வச்சு விற்றுலாம். அப்புறம் நம்ம வந்து பெட்ரோலாக அடிச்சுட்டு இப்போ பாருங்கள் 10, 15 கிலோமீட்ரு வருது. இங்கெல்லாம் சுற்றிட்டு வந்து இந்த காடு எல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக காடு. இந்த இடமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த காட்டுக்குள்ளேயெல்லாம் வந்து நம்ம பொறிச்சிட்டு போகிறோம். அப்புறம் எப்படிங்க கம்மியாக விற்க முடியும்? வண்டி பெட்ரோலும் விலை ஏறி போச்சு. அதனால் ரொம்ப சிரமமாக இருக்குது. பெட்ரோல் அடிச்சுட்டு பிரண்டை பொறிக்குது. ஆனால் பிரண்டை வந்து ரொம்ப மருத்துவம். பிரண்டை பார்த்திங்கன்னா எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. கால் வலிக்கெலாம் நல்லது. குடல் புண்ணு இருந்தால் சரியாக நிறையா நோயை வந்து குணப்படுத்துங்க. எனக்கு சில தெரிஞ்சது மட்டும் தான் நான் சொல்கிறேன். இன்னுமே பிரண்டையில் ஏராளமான நன்மை இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சது மட்டும்தான் நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி தெரிஞ்சுங்க. பாப்பா பாருங்கள், எப்போ பாருங்க, இந்த கல் பாருங்கள், அத்தச்சோட பெரிய கல், வெங்சாங்கல். பாப்பாவை கொண்டுட்டா. அவளும் முள்ளுக்குள்ளே போய் சுற்றி பிரண்டையை பொறிச்சிட்டு வந்தாளுங்க. கையெல்லாம் பாருங்க கிழிச்சு விட்டுருச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், பிரண்டையை பொறிச்சிட்டோம். அப்படியே கிளம்புறாங்க. பார்த்து போ, முள் இருக்கு, முள் இருக்கு. இந்த சைடு போ, முள் இருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சின்ன ஒரு வீடியோ. நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ பார்க்கலாங்க. ஏன்னா வீடியோ பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. என்ன மாதிரி ஒரு ஆள் யூடியூப்பில் வளர்கிறதுக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ பார்க்கலாம். எல்லாத்துக்கும் பாய்.